Hi everyone, welcome to EESAN IAS Academy. So General English syllabus la Prose series பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 9th standardல 4th unitல இருக்கிற 17 oranges written by Bill Norton. இந்த Prose தான் பார்க்க போறோம். இது ஒரு காமெடியா தான் இருக்கும். இந்த Prose ஃபுல்லாவே ஸ்டோரி நல்லா இருக்கும். வாங்க ஃபர்ஸ்ட் Bill Norton பத்தி பார்த்தலாம். Bill Norton இவருடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் ஜான் பிரான்சிஸ் நார்டன் known as Bill Norton, ஷார்ட்டா Bill Norton சொல்லலாம். இவருடைய டைம் பீரியட் வந்து 1910ல இருந்து 1992 வரைக்கும். இவர் வந்து ஒரு ஐரிஷ் பார்ன், ஐரிஷ்ல பிறந்த தென் பிரிட்டிஷ் ஐரிஷ்ல பிறந்த பிரிட்டிஷ் பிளே ரைட்டர் தென் ஆத்தரும் கூட. இவர் வந்து ஒரு வீவர் ஆகும், நெசவாளர் ஆகும். கோல்டு பேக்கர்னா வந்து நிலக்கரி மூட்டை சுமப்பாங்க இல்லையா, அந்த ஒர்க்கும் பார்த்திருக்காரு. தென் லாரி டிரைவராகவும் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ல இருந்து கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து வந்ததுனால இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் சொசைட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இவரோ என்விரான்மெண்ட் சரியா ஒர்க்கிங் சொசைட்டி பேஸ் பண்ணி தான் இவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கும். which is reflected in much of his work. He wrote many novels, நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காங்க, ஷார்ட் ஸ்டோரிஸ், பிளேஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாமே நிறைய எழுதியிருக்காங்க. he is best known for the play. இவருடைய ஃபேமஸான பிளே வந்து பாத்தீங்கன்னா அல்ஃபி அப்படின்ற ஒரு பிளே மூலியமா தான் இவர் ஃபேமஸ் ஆனாருன்றாங்க. ஹிஸ் 1977ல ஒரு சில்ட்ரன்ஸ் நாவல் ஒன்று வெளியில வந்திருக்கு, மை பால் ஸ்பாட்கர். ஸ்பாட்கர்னா ஒரு பறவை தான். என்னுடைய நண்பன் ஸ்பாட்கர் அப்படின்ற ஒரு நாவல், சில்ட்ரன்ஸ் நாவல் 1977ல வெளியில் வந்தது. ஸோ இது எப்படி இருக்கும்னா இவருடைய சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் 1920 பால்டன்ல நடந்த இவருடைய குழந்தை அனுபவத்தை தான் அவரு இந்த நாவலா எழுதியிருக்காங்க, என்னுடைய நண்பன் ஸ்பாட்கர் அப்படின்னு. தென் 17 ஆரஞ்சஸ் குள்ள போலாம். ஓகே, ஆரஞ்சஸ். I was fond of them. I used to eat them all day and every day. But one day a policeman found 17 oranges hidden away in my pockets. He locked me up and I had never eaten an orange again. இங்க ஆத்தர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆரஞ்ச், எனக்கு ஆரஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் தினமும் ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன், தினமும் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். ஆனா ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு போலீஸ்மேன் வந்து என் பாக்கெட்ல மறைச்சு எடுத்துட்டு போன 17 ஆரஞ்சஸோட என்னை பிடிச்சிட்டாங்க. ஸோ அன்னையில இருந்து நான் ஆரஞ்சஸை சாப்பிட்றதே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதனால விட்டாங்கன்னு பார்க்கலாம். ஐ வாண்ட் டு டெல் யூ த ஸ்டோரி. நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியை சொல்லியே ஆகணும். ஐ வாஸ் டிரைவிங் அ லிட்டில் போனி அண்ட் கார்ட். போனி அண்ட் கார்ட்னா பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வண்டி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் த ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனி. ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு இந்த கார்ட் வந்து இவர் ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அண்ட் ஐ ஆஃப்டன் வெண்ட் இன் அண்ட் அவுட் ஆஃப் தி டாக்ஸ். டாக்ஸ்னா தெரியும், இந்த கப்பல் துறைமுகம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த டாக்ஸ் இடத்துல தான் வந்து கப்பலை வந்து லோடிங் அன்லோடிங் பண்ணுவாங்க, சரக்கு இறக்குவாங்க, ஏற்றுவாங்க, தென் ரிப்பேரிங் ஒர்க்ஸ்லாம் அங்கே தான் பார்ப்பாங்க. ஸோ அங்கே அந்த டாக்ஸுக்கு தான் வந்து போனி கார்ட் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆத்தர். I was not really a thief. நான் வந்து உண்மையிலே ஒரு திருடன் கிடையாது. But I usually left the dogs with something under my apron. Apronனா இங்க என்னன்னா, இப்ப சமைக்கும் பொழுது இல்ல ஏதாவது ஒரு வேலை செய்யும் பொழுது ட்ரெஸ் அழுக்காகாம இருக்கிறதுக்கு நம்ம இப்படி நாட் போட்டு ஒரு ட்ரெஸ் பேக் சைடு வந்து டை பண்ணி ஒரு ட்ரெஸ் போடுவோம் இல்லையா. ஸோ அதுதான் ஆப்ரான் சொல்றாங்க. I had made the apron myself and it was a big one. ஓகே, நான் வந்து உண்மையிலேயே ஒரு திருடன் கிடையாது. ஆனா சில நேரத்துல சில பொருட்களை என் ஆப்ரான்ல வச்சு நான் எடுத்துட்டு வருவேன். அந்த ஆப்ரான் நானே செஞ்சது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். ஏன்னா இதுக்கு ஏதாவது மறைச்சு எடுத்துட்டு போகிறதுக்காக பெருசா அவரே மேக் பண்ணிருக்காரு. When there was a banana boat in the docks, I drew my little cart beside it. Sometimes bunches of banana fell to the ground. Often my friends kicked a bunch to me from the boat. ஸோ ஒரு பனானா போட் வந்து வந்திருக்கும் போது இவரோட கார்ட்டை வந்து கிட்டக்க எடுத்துட்டு போயிருக்காங்க. சில நேரத்துல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னே சில பனானாஸை கீழே போட்டு ஃப்ரெண்டு கிட்ட தள்ளி விடுவாங்களாம். Often my friends kicked a bunch to me from the boat. I always picked up the bananas quickly and hid them under my apron. டக்குன்னு அந்த பனானாஸை எடுத்து அவர் அஃப்ரானுக்குள்ள மறைச்சிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஐ ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டே ஈட்டிங் பனானா. ஸோ பனானாஸ் அன்னைக்கு எடுத்துட்டு வந்தாங்களா, அன்னைக்கு முழுக்குமே வந்து அந்த பனானாஸை தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஐ லைக் த பனானாஸ் பட் ஐ லைக் ஆரஞ்சஸ் பெஸ்ட் ஆஃப் ஆல். எனக்கு பனானா பிடிக்கும், ஆனா அதை விட ரொம்ப எனக்கு ஆரஞ்சஸ் தான் பிடிக்கும். ஐ ஒன்லி டுக் திங்ஸ் when I found them, but some people planned a theft very carefully. Clem Jones was a careful planner. Let me tell you about Clem. ஓகே, எனக்கு சில பொருட்கள் கிடைக்கும் போது தான் நான் அந்த பொருட்களை வந்து எடுத்துப்பேன். ஆனா திருடுறதுக்காகவே திட்டம் போட்டு அந்த பொருளை திருடுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தவன் தான் கிளெம் ஜோன்ஸ். அவனை பத்தி சொல்றேன் அப்படின்றாங்க. One day Clem was coming out of the docks
He was carrying a box. What have you got in here? Asked Pongo, the policeman. இங்க Pongo அப்படின்றவங்க policeman. ஓகே, ஒரு நாள் டாக்ஸ்ல இருந்து கிளெம் வெளியில வரும்போது அவன் கையில ஒரு பாக்ஸ் இருந்திருக்கு. கிளெம் போங்கோ அப்படின்ற ஒரு போலீஸ்கார் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாக்ஸ் கையில என்ன வச்சிருக்க, அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. A cat replied, Clem. Clem என்ன சொல்றானா, ஒரு பூனைக்குட்டி இருக்கு அப்படின்னு சொல்றான். Please don't make me open the box. The cat will run away. Please என்ன பாக்ஸ் திறக்க சொல்லாதீங்க, கேட் வந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, கிளெம் சொல்றாங்க. Then a cat, Pongo said, I don't believe you, open the box. Pongo என்ன சொல்றான், கேட்டா நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ ஓபன் பண்ணி காட்டு அப்படின்னு கேக்குறாங்க. But the cat will run away, Clem said. Clem என்ன சொல்றான், ஓகே நான் ஓபன் பண்றேன், ஆனா கேட் ஓடிடுமே அப்படின்னு சொல்றாங்க. Then there isn't a cat in the box, replied Pongo. Open it. அந்த பாக்ஸ்ல கேட்லாம் இல்ல, நீ ஓபன் பண்ணி எனக்கு காட்டு அப்படின்னு Pongo சொல்றாங்க. Clem got very angry but finally opened his box. Out jumped a ship's cat. The cat ran back into the dogs. Clem ran after the cat. He was shouting angrily. So Clem வந்து கோவப்பட்டுக்கிட்டு அந்த பாக்ஸை ஓபன் பண்றான். சடனா அதுல இருந்து ஒரு கேட் ஜம்ப் ஆகி அந்த டாக்ஸ்குள்ள ஓடிடுது. சோ கோவத்திலே கத்திட்டு அந்த கேட் பின்னாலே ஓடுறான் Clem. Then இந்த ஸ்டோரி அப்படியே மைண்ட்ல இமேஜின் பண்ணிட்டே கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, இங்க ஒரு do you know கொடுத்திருக்காங்க பாருங்க. A ship's cat is a cat that rides along on trading, exploration and naval ships to catch mice and rats which can cause damage to ropes, electrical rings, crews, food, grains in the cargo and wooden parts of the ship. ஓகே, ஷிப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேட் வளர்ப்பாங்க. எதுக்காகனா அதுல இருக்க ஃபுட்டு, எலக்ட்ரிக்கல் வயரு, ரோப்ஸ் இது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடுமா ரேட்ஸ். ஓகே, அங்க ஷிப்ஸ்னாலே எலிகள் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடும். ஸோ அதுக்காக அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக கேட்ஸ் வந்து வளர்ப்பாங்க. ஸோ அந்த ஷிப்ஸ்ல வளர்த்த கேட் தான் இங்க கிளெம் எடுத்துட்டு வந்தது. Then 2 minutes later, Clem came back with the same box. He was holding the lid down tightly. Pongo looked at him and Clem looked at him furiously. Furiously na inga angrily no sollala. Clem looked angry all the way home. Then he smiled. He opened the box in the kitchen and took out of a large Dutch cheese. Then again அந்த கேட்டை புடிச்சிட்டு வந்துட்டதா சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 2 minutesல அதே பாக்ஸோட கிளெம் திரும்பி வரான். தென் அந்த பொங்கோ என்ன பண்றாங்க, கிளெமை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு நக்கலா. கிளெமும் என்ன பண்றான், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவன் உண்மையிலே கோவமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு வரான். தென் அவரை கிராஸ் பண்ணி கிச்சனுக்கு போனதும் ஒரு சிரிச்சுக்கிட்டே அந்த பாக்ஸை ஓபன் பண்ணா அதுல என்ன இருக்கான், லார்ஜ் டச் சீஸ் இருக்கான். சோ இங்க கிளெம் வந்து பொங்கோவை ஏமாத்திட்டான், பிளான் பண்ணி திருடி இருக்கான் பாத்தீங்களா. சோ ஆத்தர் சொன்னாங்க இல்லையா, பிளான் பண்ணி திருடத்துக்குனே சில பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி திருடி இருக்கான். தட் வாஸ் கிளெம் ஸ்டோரி. இதுதான் வந்து கிளெம்ஸோடைய ஸ்டோரி. பட் ஐ வாஸ் நாட் so lucky. ஆனா நான் லக்கி கிடையாது. Pongo the policeman caught me red-handed. Red-handed na ஏதாவது ஒரு தப்பான செயலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ப்ரூஃபோட அவங்களை பிடிக்கிறது தான் red-handed. Because my apron string broke, he noticed that my trouser pockets were somewhat bulging. Okay, கிளெம் அதே நான் அதிர்ஷ்டசாலி கிடையாது, ஏன்னா நான் மாட்டிக்கிட்டேன் பொங்கோ கிட்ட. எப்படி மாட்டிக்கிட்டேன்னா, என்னுடைய அந்த ஆப்ரான் இருக்குல்லையே, ஆப்ரான் வந்து கட்டியிருப்பாங்களே, அந்த ஸ்ட்ரிங் வந்து அறுந்துடுச்சு. ஸோ அப்போ பொங்கோ நோட் பண்ணிட்டாரு, என் பாக்கெட்ல பல்ஜியா ஏதோ இருக்கிறத. பல்ஜிங்னா நல்லா முடுக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ உள்ள இருக்கிற மாதிரியே நல்லா வீக்கமா தெரியறது தான் பல்ஜிங். ஏதோ பல்ஜிங்கா இருக்கிறத பொங்கோ நோட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹே வெயிட் அ மினிட், பொங்கோ ஷவுட்டட். ஏ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பொங்கோ கத்துறாரு. He caught me by the collar and took me into his cabin nearby and looked into my pockets. ஸோ எனக்கு காலரை பிடிச்சி அவர் எனக்கு கூட்டிட்டு போயிட்டு, காலர் தீஃபெல்லாம் அப்படிதானே பண்ணுவாங்க, காலரை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு அவரோட கேபின்ல விட்டுட்டு லாக் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ பாக்கெட்ஸ்ல என்ன இருக்கு காட்டு அப்படின்ட்டு பாக்குறாங்க. there was 17 oranges. ஸோ இப்போ தெரியுதா எதனால இந்த லெசனுக்கு 17 orangesன்னு நேம் கொடுத்துருக்காங்கன்னு. So there were 17 oranges. Pongo counted them and placed them carefully on the table. ஸோ பாக்கெட்ல என்ன 17 oranges இருக்கு, பொங்கோ எல்லாத்தையும் வெளியில எடுத்து அழகா கவுண்ட் பண்ணி டேபிள்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாரு. Too many people are stealing from the dogs, Pongo said. You have stolen these oranges and concealed na மறைச்சு வைக்கிறது. Then in your pocket, have you anything to say? So இந்த மாதிரி தான் இந்த டாக்ஸ்ல இருந்து நிறைய பீப்புள்ஸ் திருடுறீங்களா, நீயும் இதே மாதிரி தான் ஆரஞ்சஸை திருடி உன் பாக்கெட்குள்ள மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்க. ஸோ உனக்கு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. I said nothing. I was very frightened. நான் எதுவுமே சொல்லல, நான் ரொம்ப பயத்துல இருந்தேன். But I kept quiet. நான் அமைதியாவே இருந்தேன். I had read a lot of detective stories to make the mistake of blabbing. So நான் நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் வந்து ரீட் பண்ணியிருக்கேன்.
ஏன்னா அக்யூஸ்ட் வந்து வாயை திறந்து ஏதாவது உளறனா அவர் எது பேசினாலுமே அவருக்கு எதிரான சாட்சியா மாறிடும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல, நான் அமைதியா உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ யூ won't say anything said Pongo. So உனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு Pongo கேக்குறாங்க. I am going to bring another policeman here. He will be a witness against you when I bring up this case in the court. நான் போயிட்டு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரை கூட்டு வரேன், உன்னை நான் கோர்ட்டுக்கு கூட்டு போகும்போது அவர் தான் உனக்கான விட்னஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. Pongo left the cabin and locked the door behind him. It was very worried. I was very worried. So Pongo வெளிப்பக்கமா கதவு பூட்டிட்டு போயிட்டாங்க. இவர் ரொம்ப கவலையா உட்கார்ந்துருக்காரு ஆத்தர். I looked at the walls, I looked at the door, I looked at the 17 oranges and I looked at the apron with its broken string. நான் அவர் வந்து செவத்தை பாக்குறாராம், தென் கதவை பாக்குறாராம், அப்புறம் அவருடைய ஆப்ரோனை பாக்குறாராம், அந்த 17 ஆரஞ்சஸையும் பாக்குறாராம். Then I will lose my job. I thought perhaps I will go to prison. What will my father say? So எனக்கு வேலை போயிடுமே, இந்த உண்மை தெரிஞ்சா எனக்கு வேலை போயிடுமே, எங்க அப்பா என்ன நினைப்பாரு நான் ஜெயிலுக்கு போயிட்டா அப்படின்னு அவர் மனசுக்குள்ள கேள்வி ஓடுது. வாட் வில் மை ஃபாதர் டூ, எங்க அப்பா என்ன நினைப்பாரு, அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. I almost gave up the hope of escaping from the trouble. I was locked in the cabin and the oranges were on the table. Pongo had gone to bring a witness. I was in trouble. So எனக்கு நம்பிக்கையே போச்சு, என்னால தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணல, நான் கண்டிப்பா நல்லா மாட்டிக்கிட்டேன். ஸோ அவரோட கேபின்ல இப்போ ஆரஞ்சஸை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாம நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஸோ பொங்கவும் அவரோட விட்னஸை கூப்பிட்டு வரதுக்காக போயிட்டாங்க, நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவர் மைண்ட் வாய்ஸ் சொல்லுது. Oh my God, I said, what can I do? நான் என்ன பண்ணுவேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. Eat the oranges, said a voice in my head. Eat the evidence. So டக்குன்னு ஒரு மைண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது, சாப்பிட்டுரு அந்த ஆரஞ்சஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸை சாப்பிட்டுரு அப்படின்ட்டு. Eat them, I asked. என்னது அதை சாப்பிடணுமா அப்படின்னு நான் திருப்பி கேட்கிறேன். அதுக்கு அந்த வாய்ஸ், yes, said the voice in my head. Eat them and the evidence will be gone. ஆமா சாப்பிட்டுரு, எவிடன்ஸ் கான், எவிடன்ஸ் வந்து மறைஞ்சிடும் நீ சாப்பிட்டுட்டா. பி குவிக், eat them all. சீக்கிரம் சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிட்டுரு அப்படின்ட்டு அவர் மைண்ட்ல ஒரு வாய்ஸ் சொல்லுது. I thought for half a second, then I took an orange, I peeled it and put it in my mouth. Soon only the pips were left. Pipsனா அந்த விதைகள் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு ஹாஃப் செகண்ட் யோசிச்சுட்டு திரும்ப ஆரஞ்சு எடுத்து உரிச்சு நான் சாப்பிட்டுட்டேன், ஒரு ஆரஞ்சை சாப்பிட்டுட்டேன். அதுல தோலும் அந்த விதைகளும் மட்டும்தான் மீதி இருந்துச்சு. இங்க ஒரு டூயனோ கொடுத்துருக்காங்க. 1 orange contains our daily requirement of vitamin C. ஒரு ஆரஞ்சுல நம்ம தினசரியா தேவையான விட்டமின் சி அளவு இருக்குன்றாங்க. Oranges were first grown in India and then they spread to the other parts of the world. ஆரஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் இந்தியால தான் நம்ம கல்டிவேட் பண்ணோமா, அதுக்கப்புறம் தான் போக போக அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது, எல்லா இடத்துலயும் கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. You have to swallow the pips to, said the voice in my head. நீ அந்த தோல் அந்த விதையும் சாப்பிட்டுரு அப்படின்னு என்னோட மைண்ட்ல அந்த வாய்ஸ் சொல்லுது. You have to swallow the pips and the peel. நீ அந்த விதைகளையும் முழுங்கிடு, அந்த பீலையும் நீ முழுங்கிடு அப்படின்னு சொல்லுது. You have to swallow all the evidence. நீ எல்லா எவிடன்ஸையும் சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. Yes, of course, I said. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மனசுக்குள்ள பேசிக்கிறேன். I swallowed the pips and put some of the peel in my mouth. So நான் விதைகள் எல்லாம் முழுங்கிட்டு அந்த தோலை வந்து பிச்சு வாயில வச்சுக்கிட்டேன். Don't eat it, said the voice. There isn't time. Swallow it, be quick, swallowed. Don't eat it, சாப்பிடாதன்னு சொல்லுதுன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டேன். பட் என்ன சொல்லுது, சாப்பிடாத, இந்த மாதிரி பொறுமையா சாப்பிட்டா எனக்கு சாப்பிட்டு முடிக்கிறது, டக்கு டக்குன்னு முழுங்க ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு அவருடைய இன்னர் வாய்ஸ் சொல்லுது. I took a small knife from a packet and cut the oranges into a large chunks. Chunksனா பெரிய பெரிய பீஸ் அப்படின்னு சொல்லலாம். I swallowed the pieces of oranges one after another. ஸோ என் பேக்கெட்ல ஒரு நைஃப் எடுத்து ஆரஞ்சஸ் எல்லாம் கட் பண்ணி நான் கடன்னு எல்லா பீசஸையும் நான் வந்து முழுங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. There were still 3 oranges on the table when I heard Pongo outside. ஸோ பொங்கோ வர சத்தம் கேட்டுடுச்சு. அப்போ என் டேபிள்ல இன்னும் 3 ஆரஞ்சு இருக்கே ரிமைனிங் அப்படின்னு சொல்றாரு. ஐ ஸ்டாப், நான் நிறுத்திட்டேன். மை ஸ்டொமக் வாஸ் நியர்லி ஃபுல், என் ஸ்டொமக் ஃபுல் ஆயிடுச்சு. பி குவிக், ஸ்வாலோ தெம், செட் த வாய்ஸ் இன் மை ஹெட். சீக்கிரம் அதை முழுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என் மைண்ட்ல வாய்ஸ் கேக்குது. ஐ வாஸ் லக்கி Pongo and the other policeman had seen some carts at dockgate. They went and talked to the drivers. They gave me a few more minutes. ஸோ அவங்க வர சவுண்ட் கேட்டுச்சு இல்லையா, ஸோ இவர் அந்த டைம் வந்து லக்கியா ஃபீல் பண்ணாராம். ஏன்னா
அங்க ஒரு காட்ல வந்து ஒரு சில கார்ட்ஸ் வர மாதிரி சத்தம் கேட்ட உடனே போங்கவும் அந்த போலீஸ்மேனும் அந்த கார்ட் ஓட்டுறவங்க கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம் இவருக்கு கிடைச்சிருக்கு. ஐ மஸ்ட் ஸ்வாலோ ஆல் த ஆரஞ்சஸ், ஐ தாட் ஒன்லி 3 லெஃப்ட். நான் கண்டிப்பா எல்லா ஆரஞ்சஸையுமே வந்து நான் முழுங்கி ஆகணும். ஓகே, ஐ ஸ்வாலோட் த ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் த செகண்ட் ஒன். நான் ஒன்னு சாப்பிட்டேன், நெக்ஸ்ட் ஒன்னு சாப்பிட்டேன், நெக்ஸ்ட் ஒன்னு சாப்பிட்டேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி suddenly the door began to open. I went through a great deal of struggle and finally managed to finish off the last piece of the last orange. Pongo and the other policeman walked in. Suddenly டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. அப்பாடா கடவுளே, நான் எல்லா ஆரஞ்சஸையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டேன், எப்படியோ இந்த சிச்சுவேஷனை எப்படியோ நான் மேனேஜ் பண்ணி இதுல இருந்து வெளில வந்துட்டேன் அப்படின்னு ஒரு நினைக்கிறாங்க. திஸ் இஸ் த தீஃப். Pongo said, I caught him with his packets full of oranges. Okay, இவன் தான் திருடன், இவனை வந்து நான் அவன் பாக்கெட் ஃபுல்லா ஆரஞ்சு திருடிட்டு போகும்போது பிடிச்சேன் அப்படின்னு போங்கோ அவர் கூட்டிட்டு வந்த போலீஸ்மேன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. Then Pongo looked at the table at first. He could not figure out what he had happened. Where are the oranges? So சடனா டேபிள பார்த்தோன்னே அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு, ஆரஞ்சஸை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பாக்குறாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. I can smell them, said the other policeman. இன்னொரு போலீஸ்மேன் என்ன சொல்றாங்களா, எனக்கு ஆரஞ்சு வாசனை வருது. Okay, இங்க ஒரு டூயன் ஒர்க் பாருங்க. Giving oranges during their New Year season is a festive ritual of the Chinese. So நியூ இயர் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு சைனீஸ் என்ன பண்ணுவாங்களாம், ஆரஞ்சஸ் வந்து ஷேர் பண்ணிப்பாங்களாம். They are usually given in pairs as a symbol of friendship. Okay, அது வந்து ஒரு பேரா தான் கொடுப்பாங்களாம், தனியா தர மாட்டாங்களாம். அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சிம்பாலிசமா வந்து அங்க ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்களாம். I said nothing. Okay, நான் எதுவுமே சொல்லல. இங்க யாரு கிளெம் வந்து எதுவுமே சொல்லலையா, சைலண்டா உட்காந்துட்டு இருக்காங்க. Pongo looked everywhere for the oranges. Pongo வந்து எங்க பார்த்தாலும் தேடுறாங்க அந்த ஆரஞ்சஸ் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு. He looked in my பாக்கெட்ஸ்ல பாக்குறாங்க. He looked in my apron, but he didn't find the orange. பாக்கெட்ல பாக்குறாரு, ஆப்ரான்ல பாக்குறாரு, பட் எங்கேயுமே ஆரஞ்சஸை கண்டுபிடிக்க முடியல. Finally Pongo understood what had happened, but it was very difficult to believe. Pongo லாஸ்டா கண்டுபிடிச்சிட்டாரு என்ன நடந்திருக்கும்ன்றத, ஆனா அவரால நம்பவே முடியல. Okay, 17 oranges, he said. 17 big oranges. How did you eat them all? 17 ஆரஞ்சு, 17 பெரிய ஆரஞ்சு நீ எப்படி சாப்பிட்ட அப்படின்ட்டு கேட்கிறாரு ஆச்சரியமா. I said nothing. ஏன்னா இவர் வந்து நான் சாப்பிட்டேன்றது, ஓகே நான் எப்படி சாப்பிட்டேன்றதை ஒத்துக்கு போனா அது அவருக்கு எதிராக ஆயிடும் இல்லையா, விட்னஸ் ஆயிடும் இல்லையா, அதனால நான் எதுவுமே பேசல, சைலண்டா இருந்தேன்னு சொல்றாங்க. Pongo was not able to send me to prison. There was no evidence. ஓ இப்ப என்ன, Pongo வந்து ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது ஏன்னா அங்க எவிடன்ஸே இல்லையே அப்படின்றாங்க. Pongo became angry and shouted at me, but I didn't say a word. In the end he had to let me go. So Pongo வந்து என்ன பண்ணாரு, கத்தனாரு, கோவப்பட்டாரு, ஆனா நான் வாயே திறக்கலையே, சோ அதனால என்ன விட்டுட்டாங்க அப்படின்றாங்க. I told Clem Jones about the 17 oranges. So Clem Jones அவங்களோட திட்டம் போட்டு திருடுற ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவங்க கிட்ட இந்த 17 oranges கதையை வந்து சொல்றாரு ஆத்தரு. Pongo locked you in that cabin for a half an hour, said Clem. He had no right to do that. ஓ Pongo ஒன்னு அரை மணி நேரமா அதுல அந்த கேபின்ல லாக் பண்ணி வச்சிருந்தாங்க, அவனுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல உன்னை லாக் பண்ணி வைக்க அப்படின்னு Clem சொல்றாங்க. Perhaps Clem was right. I don't know. I didn't have time to think about it. I had eaten 17 large oranges. Okay. Clem கரெக்டா, ஒருவேளை கரெக்டா தான் சொல்றான் போல, ஆனா எனக்கு அதை பத்தி எல்லாம் திங்க் பண்றதுக்கு டைமே இல்லையே, நான் அதுல இருந்து எப்படியா தப்பிக்கணும்ட்டு அந்த 17 ஆரஞ்சஸையும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. So peels, pits and all. Okay, ஆரஞ்சு, அதனுடைய தோல், அதனுடைய விதைகள் எல்லாத்தையுமே சாப்பிட்டேன். I felt very sick for a week and those oranges keep walking away in my stomach. Okay. அடுத்த ஒரு வாரத்துக்கு அவர் உடம்பு சரியில்லாம ஆயிட்டாராம், ஏன்னா அந்த ஆரஞ்சஸோடைய தோல், அதனுடைய விதை எல்லாத்தையும் சாப்பிட்டதுனால. ஓகே, 2 months of anything is good for nothingன்ற ஒரு ப்ராபபை வந்து நம்ம இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எது ரொம்ப பிடிச்ச விஷயமாவே இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னா அது கண்டிப்பா நம்ம ஹெல்த்துக்கு தீங்கு தான் விளைவிக்கும். தென் நம்ம ஆத்தர் பத்தி பார்த்துட்டோம். ஸோ இந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சு இல்லையா, ஃபன்னாவே இருந்துச்சு. டாக்ஸ்னா பாருங்க, an enclosed area of water in a port for loading, unloading and repair of ships. லோடிங் அன்லோடிங்னா ஒன்றும் இல்லை, அந்த ஷிப்பை வந்து ஃபில் பண்றது, திரும்ப எம்டி பண்றது அண்ட் அந்த ஷிப்பை ரிப்பேர் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு பிளேஸ் பேர் தான் டாக்ஸ். ஆப்ரான்னா சொன்னா ப்ரொடெக்டிவ் கார்மெண்ட் worn over the front of one's clothes and tied at the back. ஸோ பின்னாடி கட்டுற மாதிரி நம்ம ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் ஆஃப் கார்மெண்ட் தான் ஆப்ரான் சொல்றாங்க. ரெட் ஹேண்டட் used to indicate that a person has been discovered in the act of doing something wrong. ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஆக்டோட சேர்த்து ப்ரூஃபோட அவங்கள பிடிக்கிறது தான் காட் ரெட் ஹேண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சீல்டு, ஓகேவா, கன்சீல்டு இங்கே பாருங்க, சீல் பண்ணி வச்சாச்சு, சீல் பண்ணினா மூடி வச்சாச்சு, ஸோ அதை வந்து மறைச்சு வச்சாச்சு அப்படின்ற மாதிரி ரிலேட் பண்ணிக்கோங்க. த ஆக்ட் ஆஃப் கீப்பிங் சம்திங் சீக்ரெட் ஆர் ஹிடன், மறைச்சு வைக்கிறது இல்லை சீக்ரெட்டா வச்சுக்கிறது. பிளாபிங்,
டு reveal secrets indiscreetly and thoughtlessly. நம்ம நினைவே இல்லாம வளர்றது தான் blabbing சொல்லுவாங்க. Pips, a small hard seed in the fruit. Seed தான் pips ன்னு சொல்றாங்க. Chunksன்றது thick large pieces of something. Okay, chunksனா பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி முழுங்கனதா சொன்னாரு இல்லையா, சோ அதுதான். The narrator, okay, put back பாருங்க. The narrator was very fond of eating oranges. Oranges தான அவருக்கு ரொம்ப பிடிக்கும். The narrator was searched by the policeman because எதனால சர்ச் பண்ணாங்க? His packet was bulging. Packet வந்து முடுக்காததனால தான policeman புடிச்சிட்டு போனாங்க. The narrator kept his mouth shut when questioned by Pongo because anything said would be held as evidence against him. எதுக்கு வந்து பொலைட்டா இருந்த narrator ஏதாவது வாயை திறந்து பேசிட்டா நம்மளுக்கு அகைன்ஸ்டா அது எவிடன்ஸா மாறிடும் அப்படின்ட்டு. The voice in the narrator's head advised him to என்ன சொல்லுச்சு அவரோட இன்னர் வாய்ஸ், eat all the oranges. Pongo found on tray no trace of the oranges on the table because Pongo, okay, the narrator had eaten them all. Okay, அவர் எல்லாம் சாப்பிட்டதுனால தான் போங்கோவால எந்த ஆதாரத்தையும் கண்டுபிடிக்க முடியல. சோ புக் பேக்ல பாத்தீங்க synonyms antonyms இருக்கு. இது வந்து synonyms. So evidence means what? Proof. Okay. So furiously na angrily நம்ம லெசன்ல பார்த்தோம். frightened na பயப்படுறது. So afraid. Then quiet na வந்து ரொம்ப சைலண்டா இருக்கிறது இல்லையா. So trouble na difficulty, யாராவது difficult பண்ணாங்கன்னா trouble பண்றாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்க antonyms. இது hidden na மறைச்சு வைக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் வந்து exposed. Then ordered na வந்து ஒரு கமாண்ட் மாதிரி சொல்றது, சோ அதுக்கு ஆப்போசிட் ரெக்வெஸ்டா நம்ம கேட்கறது. locked na லாக் பண்ணி வைக்கிறது, சோ அதுக்கு ஆப்போசிட் ரிலீஸ் பண்றது. carefully na ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு விஷயத்த சொல்றது, சோ carelessly அலட்சியமா இருக்கிறது. sick ன்னு பாத்தீங்கன்னா தெரியும், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது, சோ அதுக்கு ஆப்போசிட் healthy, நல்லா ஹெல்த்தியா இருக்கிறது. சோ பாருங்க 17 ஆரஞ்சஸ் லெசனை வந்து நம்ம முடிச்சிட்டோம். சோ நல்லா இருந்துச்சு இல்லையா. சோ சின்ன வயசுல நம்மளுமே இதை நம்ம வீட்டுல பண்ணிருப்போம், எதையாச்சும் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து திருடி சாப்பிட்டுருப்போம் நம்மளுடைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் கிட்ட இருந்து மறைச்சு. ஸோ தேங்க்யூ, இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. தென் இந்த லெசன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.